சுக்கிரனின் காரகம் பெண் காமம். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இப்போ ஒரு கேள்வி. வணக்கம் ப்ரோ, வாட் இஃப் 6th அதிபதி அண்ட் 11th அதிபதி சேம் பிளானட்? பகி சுசாகன். ஓகே, 6ஆம் அதிபதி 6th ஹவுஸ் பகி சுசாகன் கஷ்டம் கொடுக்கும் தானே அப்படின்றீங்க. ஸோ டியர் ஜுகா யங் புவட் பலி படு 11வது வீடு சுபத்துவம். ஓகே, என்னன்னா 6ஆம் அதிபதி சுக்கிரனா இருக்கிறாரு. 6ஆம் அதிபதியே 11ஆம் அதிபதியா இருந்தாருன்னா அவர் 6ஆம் வீட்டு பலனை செய்வாரா, 11ஆம் வீட்டு பலனை செய்வாரா? 11ஆம் வீட்டு பலனை எப்ப செய்வாரு? எக்ஸாம்பிளுக்கு த கிரேட் சுக்கிரன் அப்படின்னு. இதே அமைப்புகள் மிதுனத்துக்கும் வரும். செவ்வாய் தான் லாபாதிபதியாகவும் வராரு. இப்ப என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தாங்க ஜோதிடத்தினுடைய நுட்பம். அவருடைய ஆதிபத்தியம் என்னவாக இருக்கு? ஓகே, இப்ப இவர் கேட்கிற சுக்கிரனுடைய அமைப்புகளே வந்தோம்னா அவர் தனுசு லக்னத்துக்கு கேட்கிறாரு. அவருக்கு அந்த கேள்வியிலே அவர் என்ன லக்னம்ன்றதை நீங்க பிடிச்சிடணும். தனுசு லக்னக்காரரா இருக்கிறாரு. தனுசு லக்னக்காரருக்கு சுக்கிரன் 2 வீட்டு பலனை செய்யணும். அதாவது ரிஷபாதிபதியா அவர் வரும்பொழுது 6ஆம் வீட்டு கடன் நோய் வம்பு வழக்கு எதிரி அசிங்கம் கேவலத்தை கொடுக்கணும். அதே அவரு துலாத்தினுடைய அதிபதியா வரும்போது லாபாதிபதியா வரும்போது அவரு தான் புகழ், வருமானம், லாபம், கீர்த்தி, வெற்றிகளை கொடுக்க வேண்டிய ஒருத்தரா இருக்காரு. இதுல புகழ்ன்றதோடைய வெற்றி அப்படின்னு எடுத்துக்கலாம். வெற்றி, லாபம், வழக்குல இருந்து மீளக்கூடிய அமைப்பு, நோயிலிருந்து மீளக்கூடிய அமைப்பு, சகல தரப்பு பிரச்சனைகள்ல இருந்தும் விடுபடக்கூடிய அமைப்பு, 2வது திருமண அமைப்பு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். இந்த அமைப்பை எப்படிங்க பாக்குறது சுக்கிரதசை நடப்புல அப்படின்றது இவரோட கேள்வியா இருக்கு. சரி, ரொம்ப சிம்பிள்ங்க. முதல் நிலையாக அந்த கிரகம் எந்த வீட்டோட தொடர்புல இருக்கு? அவர் ரிஷப வீட்டோட தொடர்புல இருக்கிறாரா, துலாம் வீட்டோட தொடர்புல இருக்கிறாரா? துலாம் வீட்டோட தாங்க தொடர்புல இருக்கிறாருன்றப்ப அவரு அப்படியே துலாம் வீட்டு பலனை செய்ய ஆரம்பிப்பாரு 11வது அதிபதியா. இல்லைங்க, அவர் 6ஆம் வீட்டோட தொடர்புல இருக்காரு. இந்த 6ஆம் வீட்டு தொடர்பை எப்படின்னு எடுப்பீங்க? அவர் இதுலயே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ரிஷபத்திலே இருக்கிறாரு, கண்டிப்பா அவர் 6ஆம் வீட்டு பலனை செய்ய போறாரு. 6ஆம் வீட்டு பலன் என்னது? முதல்ல உங்களை இருக்கிற இடத்துல இருந்து நகர்த்துவாரு. ஏன் 6ல இருந்து அவர் 12 பார்ப்பாரு. இருக்கிற இடத்துல இருந்து நகர்த்தி உங்களை பெண்கள் சம்பந்தப்படக்கூடிய அவருடைய காரக வழியில உங்களை கஷ்டப்படுத்த போறாருன்னு அர்த்தம். பெண்களால் வழக்கு வரப்போகுது, பெண்ணால் விரோதம் வரப்போகுது, பெண்ணால் நோய் வரப்போகுது. ஏன் அந்த இடத்துல பெண் வராங்க? சுக்கிரனின் காரகம் பெண் காமம். அவருடைய ஆதிபத்தியம் நோய், அவருடைய ஆதிபத்தியம் கடன், அவருடைய ஆதிபத்தியம் வம்பு வழக்கு. இதே அமைப்புகள்ல 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. இந்த இடத்துல சுபத்துவமா இருந்தா ஒரு பலன், பாபத்துவமா இருந்தா ஒரு பலனுங்க. இயல்பாவே இந்த 2 இடத்தையும் அவர் தொடர்பு கொள்ளலைங்க. அப்படியே இந்த லக்னமா இருக்கிறாரு, அவர் 4ஆம் இடத்துல இருக்காரு, உச்சமா இருக்கிறாரு அப்படின்னா அவர் 4ஆம் இடத்தை கெடுத்து பலன் செய்வார். ஓகேங்களா? இதுல 6ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டுக்கு 6ல மறையிறாரு, 6ஆம் அமைப்புகள்ல மறையிறாரு அப்படின்ற பட்சத்துல அவர் கெடுதல் பண்ணி தொழிலை கெடுப்பாரு, தாயாரை கெடுப்பாரு, மனைவியை கெடுப்பாரு, வீடு வாகன அமைப்புகளை சுக்கிர தசையில மட்டும் கெடுப்பாரு, லக்னாதிபதியோட பலத்துக்கு ஏத்த மாதிரி. இப்போ ரிஷபத்துல இருந்தா ஒரு பலன் சொல்றேன். ஒருவேளை அவர் துலாத்துல இருக்கிறாரு, கூடுதலா அப்படியே நீங்களே பிறந்ததே கிட்டத்தட்ட ஒரு இந்த அமைப்புகள்ல பிறந்திருக்கீங்க, தீபாவளி பௌர்ணமியிலே பிறந்திருக்கிறீங்க, இவரு சூப்பரா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். பௌர்ணமி சந்திரன் அமைப்புல சுக்கிர தசை நடக்க போகுதுன்னா நீங்க துலாம் லக்னக்காரர் இருந்தா அட்டகாசமான யோகத்தை அனுபவிப்பீங்க. இப்போ எந்த அமைப்புகள்ல இந்த சுக்கிரன் அதனை செயல்படுத்த போறாரு, எந்த பாவக வேலையை செய்ய போறாருங்க? அவரை கொண்டு நீங்க செக்யூரிட்டி போஸ்ட்ல போட்டீங்க, அவர் என்ன செக்யூரிட்டி வேலை தான் செய்ய முடியும். அவரை கொண்டு பிரைம் மினிஸ்டரா போட்டீங்க, அவர் பிரைம் மினிஸ்டர் வேலை தான் செய்ய முடியும். எந்த வேலையை செய்ய போறாருன்றதை பாக்குறது தாங்க உங்களோட வேலை. சுபத்துவமா இருந்தா கண்டிப்பா அவர் பிரைம் மினிஸ்டர் வேலை தான் செய்வார். ஏன்னா சுபத்துவம் லக்ஸரி. பாபத்துவமா தான் கண்டிப்பா செக்யூரிட்டி வேலை தான் செய்வாரு. கீழ்நிலை அமைப்புகள்ல வந்துடும். அவர் இன்னும் பாபத்துவ அமைப்புகள் சேர 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 சுக்கிரதசை ஒருத்தர் இழுத்து நடுரோட்ல வந்துடும். பெண் வழியாக, வீடு வழியாக, வாகன வழியாக இந்த அமைப்புகள்ல தான் இருக்கும். அப்படியே துல்லியமா இருக்கும். செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த அமைப்புகள்ல பாபத்துவமா தசை நடந்தவரை செக் பண்ணி பாருங்க, சுபத்துவமா தசை பண்ணவரை செக் பண்ணி பாருங்க. என்ன இருந்தாலும் 6ஆம் வீட்டு பலனை செஞ்சாலும் விடுபடும் போது பின்னாடி ஒரு 20% 11ஆம் வீட்டு பலனை அவர் செஞ்சுதான் ஆகணும். 2 ஆதிபத்தியம்ன்றதுனால பிற்பகுதியில ஏதோ ஒரு வகையில அப்படி இப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்படி போறக்கூடிய அமைப்புகளை சுக்கிர தசையோடைய இறுதியில புதன் புக்தி கேது புக்தியில கொடுத்துட்டு போவார். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.